गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मास्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां पुषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो நமः. அனைவருக்கும் இனி நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே பலாபலன்களை எடுத்து சொல்லி இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம பார்த்து பிரித்து, சரி நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தையும் பண்ணிக்கலாம், எதிர்மறையான நேரம் இருக்கும்போது நம்ம யோசித்து சில செயல்பாடுகளை பண்ணணும்னு நம்ம எடுத்து வைப்போம். ஒவ்வொரு அடியும் அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். 13/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 3:51 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய திதி இரவு 10:44 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், தனுசு, மகரம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாண விஷயமாகட்டும், கிரகப்பிரவேசம் விஷயமாகட்டும், கும்பாபிஷேகமாகட்டும், எல்லாத்துக்குமே குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். பிரசன்னம் பார்க்கும்போதும் ஜாதகம் பார்க்கும்போதும் கோச்சாரத்துலேயும் குரு பார்வை இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம்னா குரு பார்க்கணும். இப்படி இந்த குரு பார்த்தா கோடான கோடி நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் நம்ம இந்த வியாழக்கிழமை குரு பகவானை பிரார்த்தனை பண்ணோம். ஒரு பெரிய வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமை, அதாவது போன வாரம் சனிக்கிழமை திருநள்ளாறு போயிருந்தேன். ரொம்ப அற்புதமான தரிசனம். திருநள்ளாறில் அங்கே போய் அந்த சுவாமியினுடைய விசேஷம், நளன் மகாராஜா பட்ட பாடு. அதனால் அந்த சனீஸ்வரரை வேண்டி, சிவபெருமானை வேண்டி சனி பகவான் மறைந்திருந்து அவரை பிடித்தது. இந்த கதைகள்லாம் கேட்கும்போது தர்ம கர்மகாரகரான சனீஸ்வரர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணி அங்கே சங்கல்பம், ராஜா குருக்கள் ரொம்ப அற்புதமான சங்கல்பம் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி ஆராதனை பார்த்து, அங்கே மரகதலிங்க அபிஷேகம் பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுறது கோடான கோடி புண்ணியம், நமக்கு ஒரு பெரிய பலன்கள் நமக்கு கிடச்சிது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளாக போன வாரம் இருந்தது. ஒவ்வொருவரும் 7.5 சனி நடக்கும் பொழுது, அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது நம்ம திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். திருநள்ளாறு சனிக்கிழமை நாள் தான் போனோமா சார்? சனிக்கிழமை நாள் போனோம். அதுவும் உச்சிக்கால வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மத்தியான நேரம் உச்சிக்கால அந்த சனிஹோரை வழிபாடு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வழிபாடு. அந்த நேரத்துக்கு நீங்கள் போகலாம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சரியாக அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். இந்த 3 நட்சத்திரமும் உகந்தது. அன்றைக்கி சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கிறது இன்னுமே பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போகும்போதே நிறையா பேர், சார் உங்களுடைய நிகழ்ச்சிகள் பார்க்குறோம்னு சொல்லி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கா. அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சி ஜோதிட சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, ஒரு காரியத்தில் அந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு சில நேரத்தில் அது பேர் பிடிவாதம்னு சொல்லுவாங்க, சில பேரத்தில் அது பேர் வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ பிடிவாதம் அப்படின்னு சொன்னால் அதில் சில பேருக்கு பிடிக்கும். இதுன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா, பிடிச்ச முயலுக்கு 32 42 கால்னு உட்காந்துருக்காளே, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவா. சில பேர் வைராக்கியம் அப்படின்னு சொன்னால், வைராக்கியா பா, அவாக்கு அந்த வைராக்கியம் ஜெயிச்சே தீரணுங்கிற வைராக்கியம். இப்போ இந்த பிடிவாதமும் வைராக்கியமும் 2 விஷயத்தை கொடுக்கறது. என்னென்னா, வைராக்கியம் மனசில் வச்சு அதை ஜெயிச்சாகணும், பிடிவாதம் நான் மட்டும் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு, இதுதான் 2 வித்தியாசம். அதனால் வைராக்கியப்பட்டும் பிடிவாதப்பட்டோம் மற்றவா எதை சொன்னாலும் சரி, அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்து யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாருக்கேனும் பசி அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன், யாருக்கேனும் இது வேணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவி அப்படி
பல பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில பேர் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னான்னா அதில் உன்னித்து கவனித்து அதில் என்ன இருக்கக்கூடிய, இதற்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா இது இவங்க பண்ணுற அவா பண்ணுற அதை மாதிரியே நம்மளும் வரணும். காப்பி பண்ணி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் திறமை அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்து இந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு எடுத்து முடிவு பண்ணுவேல், வெற்றி பெறுவீங்க. அனுகூல்யம் தர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், அன்புக்குரியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதலீடு, இந்த பணம் போட்டால் இது வரணும், இதை போட்டால் இது வரணும். ஷேர்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம் 4 பேர் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கப்படாது. நாமளே அதற்குண்டான நபராக மாறி சம்பாத்தியம் பண்ணணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய கம்பெனி சிஇஓவாக இருந்துட்டுருக்கா, டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, இது வேண்டாம், இதுலேருந்து நான் விலகி போகணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நல்ல இடம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எங்கேனும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, மனசில் ஒரு தீர்க்கமான எண்ணங்கள், இது தோணியிருக்கு, இது சரி, இது தவறு, இது பர்ஃபெக்ட், இது ராங் அப்படின்னு நீங்களே எடுத்து முடிவை அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீர்கள். இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விரயம் போனாலும் பரவாயில்ல, பின்னாடி சம்பாதிச்சுக்கலாங்கிற ஒரு பெருந்தைரியங்கள் வரும். சிறுதூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் அவளை சந்திப்பீங்க. யாருக்கேனும் உதவினா எடுத்து செயல்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும். என்னப்பா அது 90% முடிஞ்சது, டக்குன்னு அந்த காரியம் இப்படி தடையாயிருத்த நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நினைக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 பேர்ட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக, திருமண மண்டபம் சம்மந்தமாக, தியேட்டர் சம்மந்தமாக, அதே மாதிரி ஒரு லேண்டு வாங்கி அந்த லேண்டை ஏதேனும் வாடகைக்கோ அல்லது ஏதேனும் ஒரு குத்தகைக்கோ விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில பல காரியங்கள்னால காரிய தடங்கள் ஏற்பட்டதுன்னா நல்லது தான் சொல்லுவோம். கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், மலை கோயிலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், கோயிலில் தற்காராக இருந்துட்டுருக்கோம், கோயிலில் நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் எடுத்து அதை நடத்தி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கும் அனுகூல்யம் உண்டு. தெய்வ சக்தியினால் எதையும் மாற்ற முடியும்னு உங்களால் உணர முடியும். அரிசி சம்மந்தமான விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அரிசி கடை வச்சுட்டுருக்கோம், குடோன் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, ஹோல்சேல் ரீட்டைல் மார்க்கெட்டில் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடும். கடகராசி அன்பர்களுக்கு பணவரவுகள் உண்டு. ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனித்து பார்த்துக்கணும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பஸ் ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி 2 வீலர் ஷோரூம் மாதிரி எடுத்து பண்ணிட்டுருக்கோம், பேட்ரி கார், பேட்ரி ஸ்கூட்டர், இது போன்ற சில சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களே. சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுத்து இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த காரியம் உங்களுக்கு அனுகூல்யம். முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், நிகழ்ச்சிகளுக்கு, கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, ஒரு மீட்டிங்கில், ஒரு பொதுவான இடங்களில் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. யாரெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கா, யாரெல்லாம் பாதகமாக இருக்கா,
அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செயல்படு. சரி, இப்படியும் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் இருக்குது. பர்ஃப்யூம் வாங்கிறது, அதே சமயத்தில் எங்கேனும் ஒரு இடத்துக்கு போய் ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கிறது, இது போன்ற வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அழகு கலை கற்றுன்னு இருக்கிறவா அதுக்குண்டான இது ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் சில நேரங்கள் மருத்துவ குறிப்புகள்லாம் சரியாக எடுத்து செயல்படுத்துறது நல்லது. ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டு அடுத்த நாள் வேண்டாம், இனிப்பு தெரியாமல் சாப்பிட்டுடலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. இன்றைய தினத்தில் யாராவது ரொம்ப அன்பானவர்வா, அதேமாதிரி ரொம்ப நெருக்கமானவா, ஏதேனும் ஒரு கேள்வியை திருப்பி 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 கேட்டால் கோவம் வந்துடும். அதான் பதில் சொல்லிட்டேன், சும்மா அதே கேள்வி என்ன திருப்பி திருப்பி அப்படிங்கிற சில கோபங்கள் வந்துடும். மனசில் தாங்காமல் டப்புன்னு பேசிடுவேன், அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லி அதை மன்னிப்பும் கேட்பேன். சிம்மராசி நேயர்களுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். அது பிரயாண விரயம், தூர பிரயாணம், இது போன்ற விரயங்கள். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானவா கூடமாட இருந்து கவனிச்சுப்பா. படிப்பு விஷயத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, மருத்துவத்துக்காக, இன்ஜினியரிங்காக, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிப்பு விஷயத்தில் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவாளுக்கு அனுகூல்யம். மிகப்பெரிய நிறுவனம் உங்களை அழைச்சி வேலைக்காக எடுத்துக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கேஸ் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிர்வாகத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள். குரு நல்ல அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க இன்றைக்கி நல்ல நாளாகவும் இருக்குது. நினச்ச காரியம் வெற்றி உண்டு. துளாராசி நேயர்கள் பாப்பா ஒவ்வொரு தடங்களும் தாண்டி வந்தாச்சு. இனிமேலாவது நான் சக்ஸஸ் ஆகணுங்கிற எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் இந்த திருஷ்டினால் படாத பாடுப்பா. சில பேர் இந்த கொட்டாயை விட்டுட்டே இருப்பா. சில பேர் பார்த்துட்டேன்னா அப்படி கழுத்து வலி என்னமோ தாங்க முடியலன்னுவா. சில பேர் இந்த கை வலியப்பா என்னன்னே தெரியல, என்னமோ பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பா. இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்பப்போ படுத்தி எடுக்கும். ஒரு நல்ல நாளன்னைக்கு இப்படி இருந்துட்டுருக்கே, எல்லாமே திருஷ்டி தான். அதனால் பார்த்து ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது நம்ம ரொம்ப பெருமையாக பேசித்தாலும் பிரச்சனை. அதே தான் கவனமாக இருக்கணும். நிறையா லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, வாடகைக்கு விட்டுருக்கவங்களுக்கு அந்த வாடகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொண்டு வரும். வண்டி வாகனத்தில் இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியஸ்தர்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க, பத்திரிக்கை வைப்பாங்க, ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றாற் போல் செயல்படுவீங்க. நல்ல நாள் இன்றைய தினம் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நாள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். அதே மாதிரி திருமண காரியம் கை கூடி வரும். எதிர்த்து யாராவது பேசினா பிடிக்காது. கோவப்பட்டு பேசினா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறது, ரொம்ப கோவப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, டப்புன்னு பேசிடுவேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடியது. இது வேண்டான்னு மற்றவா சொல்லும்போது கேட்டுப்பில். அதே சமயத்தில் வேண்டான்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அதெல்லாம் முடியாது, என்னால் அப்படி தான் அப்படின்றவள். அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ரொம்ப கோவப்படாமல் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். இல்லைன்னா டக்குன்னு மூஞ்சி கடுத்த மாதிரி சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய குணாதிசயங்கள் அது. ஒரு பெரிய குடோன் வச்சுட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணி, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோல்சேல் ரீட்டைல் மளிகை கடை வச்சுட்டு இருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தெய்வ வழிபாடு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மன திருப்தியும் தரும். தனுசு ராசி அன்பர்களே, மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன். உத்திராட நட்சத்திரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மூலம் பூராட நட்சத்திரம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனம் தேடி வரும். வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். கடன் அடைச்சி திருப்பி பார்த்துட்டேன்னா அதை இந்த டாப்அப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்து செயல்படுத்தக்கூடியது. வீடுக்காக, இடத்துக்காக, ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான தினம். சிறுதூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் அவளை திருப்பி வந்து பேசுவாள். பிரிந்தவா ஒன்று சேருவா.
நல்ல நாளாக உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறோம், மற்றவங்களை பற்றி பேசப்படாது, கோவப்படக்கூடாது, அவசரமாக வழுக்கிறதுக்கு போகக்கூடாது. சில விஷயங்களில் பெரியவங்க சொல்கிறத கேட்கறது நட்பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி முருகப்பெருமானும் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, ராசி ரீதியாக உத்திராட நட்சத்திரத்துக்கு மகரத்தில் உத்திராடம் கவனம், திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம் நல்லா இருக்குது, ஆனால் ராசிக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது இன்றைய தினத்தில். அதனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் ஒரு மாதமாக எனக்கு ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறவா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு சில காரியங்கள் 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். வண்டி மக்காராக இருந்துருக்கு, காலையிலேருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது, நான் சொல்லவே இல்லை, அதை சொல்லிட்டேன்னு சொல்கிறேன், நான் இது கேட்கவே இல்லை, ஸோ இன்றைக்கி இந்த டயத்தில் இப்போ வராளே, நான் என்ன தான் பண்ணுறது, நான் ஒரு ஆளாக இருந்தேன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவா, அன்பானவா, ஆனால் அவள் அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி என்ன பண்ணுறது, இப்படி சில விதமான சில விஷயங்கள்ல இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துருக்கும். தெய்வ வழிபாட்டோட காரியத்தை ஆரம்பிங்க, நல்ல பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு காரியம் நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம், கடவுள் பார்த்து இல்லை 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 உனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, மெடிக்கல் படித்தவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றியடையும், கவலை வேண்டாம். வேலை வாய்ப்பு கூடி வரும். நிறைய வேலையில் இருந்த பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு மாறுவா. ஒரு விஷயம் நடந்தது, அந்த விஷயத்தை நினைத்து கஷ்டப்படுறதை விட அந்த விஷயத்திலேருந்து நம்ம ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டேன்னா பலன்கள் கூடி வரும். இரும்பு சம்பந்தமான காரியங்கள் கைகூடி வரும். கடன் எதிர்பார்த்த இடத்துல நியாயமான கடன் நிச்சயமாக உங்களுக்கு அலாட் ஆகும். அதே சமயத்தில் ஒரு சில பேர் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. யார்ட்டையும் பேசும்பொழுதும் ஃபோனில் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். கும்பராசி நேயர்களுக்கு. மீன ராசி நண்பர்களே, ஒரு காரியத்தில் ஒரு பிடிவாதமாக அந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரக்கூடியதாக இருக்குது. இது நடக்கலை, அது நடக்கலைங்களோட என்னென்ன காரியங்கள்லாம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்படுங்க. வாகனத்தில் கவனம் தேவை. சில நேரங்களில் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. நீங்கள் ஒன்று நினைப்பில் அது ஒன்று தானாக நடக்கப்படாது. ஒரு சில கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றணும். அதனால் ராங் கமிட்மெண்ட் கொடுக்கப்படாது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் யார்ட்டையாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவள் அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பாள். அந்த விஷயத்திலும் கவனம் என்பது தேவை. சில பேர்த்த கனெக்ட் பண்ணி விட்றது மூலமாக அவள் 2 பேர் பேசிட்டு இருப்பா, என்ன அது நான் என்ன தனியாக விட்டுவிட்டல அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். ரோட் கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பண விஷயத்தில் கவனம் தேவை. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நமக்கு எத்தனையோ விதமான கவலைகள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறதுன்னு பல விதத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த பல விதத்தில் யோசிக்கும் போது இந்த கஷ்டங்கள் உடனே தீர்றதுக்கும் சட்டுன்னு தெய்வ பலன் அந்த காரியத்தில் இருந்து உங்களை அனுகிரகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. நரசிங்கருக்கு விளக்கு போடுறது, நெய் தீபமாக போடுறது ரொம்ப அற்புதமான பலன். ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து மனசார ஒரு 108 முறை நரசிம்மருடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவருடைய பாதத்தில், படம் இருந்ததுன்னா இந்த படத்தில் பாதத்தில் போடுறது, அப்படி இல்லைன்னா தீபத்தில் மானசீகமாக நினச்சி தீபத்தில் நரசிங்கரை வேண்டி 2 புஷ்பத்தை போட்டு மனசார வேண்டி நீங்கள் அவருக்கு தீபத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு நினச்ச காரியம் பூரா வெற்றி அடைஞ்சிடும். நான் 2 நெய் தீபம் ஏற்றி அங்கே நரசிங்கர மனசில் நினச்சேன்னு நான் தாராளமாக உங்கள் வீட்டில் குத்து விளக்கில் சாமி படம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் குத்து விளக்கில் வேண்டினாலே போதும். உடனே அற்புதமான அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். அதில் தெய்வ சக்தி பூந்து அந்த காரியத்தை ஜெயித்து கொடுத்துரும். அதுதான். அதனால் இது அனுபவபூர்வமாக நடந்த அற்புதமான விஷயம்.
நீங்கள் எடுத்து செயல்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. காசி யாத்திரை நிறையா பேர், சுதாகர் பெங்களூர்லேருந்து, அவர் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னோடய அம்மா வயசானவா வர முடியாது, அதனால் என்னுடைய பெரியவங்களுக்கு நீங்கள் கயால பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கார். லலிதா அவர்கள் சென்னையிலேருந்து. இது மாதிரி நிறையா பேர் அவங்களுடைய வர முடியாதவா பெரியவங்களுக்காக புக் பண்ணியிருக்கா. நீங்கள் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.